கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் ராஜபாளையத்தை சார்ந்த விக்னேஷ் என்கிற அன்பு சகோதரருக்காக அவங்களுடைய மனைவிக்காக செபிக்க போகிறோம். திருமணமாகி 8 வருடங்களாகிறது. குழந்தை கற்பத்தின் கனி இல்லை. கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுக்கணும். வேதம் சொல்லுது, 1 சாமுவேலின் புத்தகம் 1 அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அன்னார் கண்ணீர் சிந்தி கதறி ஜெபித்தால் அவருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு மனம் இறங்கி சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்ததை போல கர்த்தர் இந்த 8 வருடமாய் குழந்தை இல்லாது இருக்கிற இந்த சந்ததிக்கு, இந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? நான் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா கற்பத்தின் கனியை நீர் கொடுப்பீராக அப்பா. விக்னேஷ் சகோதரருக்காக உங்கள் மனைவிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. சங்கீதம் 20:4 சொன்னது போல அவர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவா என்ற வார்த்தையின்படியே நிறைவேற்றும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் செய்வேன். பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் செய்வேன். யோபு 5:9, யோபு 9:10. ஆண்டவர் பெரிய காரியத்தையும் அதிசயமான காரியத்தையும் செய்வாராம். ஸோ யோபுடைய வாழ்க்கையில் தரித்திரம், வியாதி, வறுமை, வேதனை, அவமானம், துக்கம், கஷ்டம், நிந்தை, பலவிதமான பாடுகள். அந்த சூழ்நிலையில் இருக்கிற யோபுவுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியம், எண்ணி பார்க்க முடியாத அதிசயம் நடந்துச்சு நடந்துச்சு. ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சிட்டா யாராலையும் தடுக்க முடியாது. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வா, அதிசயமான காரியத்தை செய்வா. யோபுவுக்கு அதிசயம் நடந்துச்சு. திடீரென்று சொல்லி எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு தங்க காசை, நகையை, பணத்தை கொடுக்குறாங்க. கொடுத்தவங்களாம் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் வாங்கின யோபுவை செல்வ சீமானாய் கர்த்தர் மாற்றி விட்டா. அதே போல பிள்ளைகளை கர்த்தர் மறுபடியும் கொடுக்கிறார். மறுபடியும் ஒரு புது பலன். யோசித்து பாருங்க, கிரகித்து பார்க்க முடியாத பெரிய காரியத்தை, எண்ணி பார்க்க முடியாத அதிசயத்தை, எல்லாம் 2 மடங்கு. எனக்கு ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் இருதயம் அதிசயப்படும்படிக்கு அதிசயத்தையும், உங்கள் இருதயம் சந்தோஷப்படும்படிக்கு பெரிய காரியத்தையும் செய்ய போகிறார். வில்லியம் கேரி சொல்லுவார், ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய காரியத்தை எதிர்பார், ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துலேருந்து பெரிய காரியத்தை எதிர்பார்த்தா அவர் பெரிய காரியமும் செய்வார், பெரிய அதிசயத்தையும் செய்வார். மீகா 7:15 நீங்கள் வாசித்து பாருங்க. உன்னை அதிசயங்களை காண செய்வேன். ஆண்டவர் சொல்லிட்டார்னா சொன்னது தான். ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, பிரதர் அதிசயம் பிரதர். என்னன்னு கேட்டால் சொல்கிறாங்க, 1 பைசா
லஞ்சம் கொடுக்கல, ஒரு நபருக்கு ஒரு சிங்கிள் டீ கூட வாங்கி கொடுக்கல. ஆனால் என் மகளுக்கு அரசாங்க வேலை கிடைச்சிச்சு. அரசாங்க வேலை கிடைச்சிச்சு. ஆண்டவர் என் மகளை உயர்த்தி மேன்மையாக வச்சார். நான் நினச்சி பார்க்க முடியாத அற்புதம், நினச்சி பார்க்க முடியாத அதிசயம். என்னுடைய முழு குடும்பமும், என் ஒரே மகள், அவ்வளோதான் அவள் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அந்த அப்பா அம்மாவோட அவளும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சாங்க. இல்லை, அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஒரு நல்ல ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்தார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஏன் அவங்களுக்கு மட்டும்தான் செய்வாரா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? செய்வா. நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்க. நிச்சயம் விசுவாசத்தோடு கூட. வேதம் சொல்லுது, யோவேல் 2வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. நான் அந்த இடத்துல என் பைபிளில் எழுதி வச்சிருக்கிறேன், பயப்படாத ஜெயசிலா, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. நீங்கள் எழுதி வைங்க. நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வா. நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத அதிசயமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வா. இப்போ நீங்கள் ரொம்ப வேதனையோடு இருக்கலாம், ஆனால் அதற்கப்புறம் ஒரு அதிசயம் நடக்கும். பாருங்க, ஒரு முறை ஒரு தீர்க்கதரிசி வீடு கட்டுறதுக்காக ஒரு மரத்தை கோடாரினால் வெட்டிட்டு இருக்கிறார். அந்த கோடாரி இரவெல்லாம் வாங்கிட்டு வந்த கோடாரி திடீர்னு சொல்லி ஆற்றுக்குள்ளே விழுந்துட்டு. இப்போ அவர் நினைக்கிறார், ஐயோ, இந்த கோடாரி இரவெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன், இதை எப்படி கொடுக்க முடியும்? இந்த கோடாரி வாங்குறதுக்கு என்ற பணம் இல்லை, ஆகையால் தான் நான் வெட்டிட்டு வந்து தாரேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்போந்தான் தெய்வ மனிதனாகிய எலிசா என்கிற தெய்வ மனிதர் கேட்குறாரு, எங்கே விழுந்தது? அந்த இடத்துல ஒரு குச்சியை தூக்கி போட்ட உடனே அந்த இரும்பு மிதந்தது பாருங்க. பெரிய காரியம் இல்லை? இந்த இரும்பு மிதந்தது பாருங்க, அதிசயமான காரியம் இல்லை? வேதனையோடு இருக்கிற அவனுடைய மனசில் எல்லா வேதனைகளையும் மாற்றி ஒரு சந்தோஷம், ஒரு அதிசயத்தை கர்த்தர் விளங்க பண்ணினா. உங்கள் இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை மாற்றி ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் ஒரு பெரிய காரியங்களையும் கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு காரியம் நான் சொல்லட்டுமா? சங்கீதம் 126:2, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள் சொல்லிக் கொள்வார்கள். அப்படியே கர்த்தர் செய்வார். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, என் தேவன் இவர்களுக்கு ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி பார்க்க முடியாத அதிசயத்தையும் செய்யுங்க. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியம், எண்ணி பார்க்க முடியாத அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.